போயிட்டு வந்துச்சு எந்த முடியுது ஏற்காடு மேலே ஏற போறோம். மூச்சேட்டு போ. எனக்கு கஷ்டம் இந்த ஆப் கரெக்டாக சொன்னார். ஒன்றும் பெருசாக செக்கிங் அதனால தான் 1க்கு 3 கடையில் விசாரிச்சேன். இதுதான் போல இப்ப நான் இறங்குவா கம்பெனி பண்ணி இத்தனை மாட்டோம். இத்தனை மாட்டி செட்டில் ஒருத்தவங்க வரான் எங்கள் ஏரியாவில். நம்மளா கிளம்பிட்டு தான் போதும். பார்க்காதரான்னு திருன்னு பார்க்கவே கூடாது. பார்த்தனாதான் இல்லை சந்தேகப்படுவாங்க. திருன்னு பார்த்து மொழி பாவலே எங்கேயும் கண்ணு போகாது. ஐ கான்டாக்ட் குரங்கு பேர் பெயின் பார்க்க ஏன் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பெயின் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு அசையாம ஆடாம அது கூட உட்காந்தா போதும். அதுவே அழகா பார்த்து. சரி வாய மூட ரெக்கார்ட் பண்றேன். அது அவர் எடிட்டிங் அது தெரியும். ஐயோ இது மழை எனக்கு சொன்ன காரு ஓட்டுறதுலாம் நான் இப்ப தண்டி வச்சு எடுக்கணும். சேலத்துல வாரம் வாரம் டெய்லியும் வந்து போனோம். அதுக்கு நீ சேலத்துக்கு வந்து நம்ம குத்தணும். தோற 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 திண்டுக்கல்ல இருந்தா டெய்லியும் மரத்து மறைச்சுன்னு ரோடு தான் எடுக்க சொன்னோம். பெண்டு தான் எடுக்கணுமே. வழி தான் ஃபுல்லா வேணுமே. சரி சரிடா திட்டாதடா. அது திட்டவே இல்லையே சொன்னாரு. கீழே இறக்குனால ஆளுல ரோட்ல எதுவும் ஆறு நினைக்கிறேன். ஆறு முக்கியம். ஆள் இல்லாத ரோட்லயா நாங்க பத்தியா கட்ட எங்க இருந்து வரோம்னே தெரியாது. பயந்து வரணுங்க. நம்ம இந்த லேண்ட் இருக்குல்ல, இந்த லேனை விட்டு நம்ம நவுறாம போனாலே நம்ம சேஃபா போயிடலாம். இந்த லேனை விட்டு வேற லேனுக்கு தாண்டினா மட்டும்தான் பிரச்சனை. அது எந்த மேபி ரொம்ப ஏறி எந்த அளவுக்கு போகலாம். யாரும் வரல அப்படின்னாக்கா நம்ம ஏறிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஐயா அந்த கார் வேற லெவலுக்கு தெரியும். அவன்கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஹார்ன் அடிச்சு வழி கேட்கணும். 2 வாட்டி ஹார்ன் அடிச்சுட்டு போகலாமான்னு கேட்டால் கையை காட்டும். வந்தாலும் அது இந்த இடம் கொஞ்சம் இருக்கலாம். நம்ம வளையது இறங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் முன்னாடியே செகண்ட் கியர் சைடு கியர் தான் ப்ரோ. 3G சிக்னல் தான் கிடைக்குமா இங்கே? 4G 5G தான் கிடையாது சொல்லிட்டாங்களா? போர்டு போட்டுருக்காரு. ஐயோ நான் 4G ஆச்சு. 4G எல்லாத்துலயும் 2Gல இருந்து 5G வரைக்கும் இருக்குது. அதான் நெட்வொர்க் ஒர்க் ஆகும். ஃபோன் பேசுற அளவுக்கு தான் இருக்கும். நம்ம போயிருக்கிறது எத்தனை பெண்டு போயிருக்கோம்? ஒரு பெண்டு தான். நம்ம ஒரு ஹேர் பெண்ட் மட்டும் தான் வந்துருக்கு.
ஸோ காய்ஸ் இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் பெண்டு வளையிறோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 வாட்டி ஆரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வளைங்க, மறந்துடாதீங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், முக்கியமானது. ஏன்னா எதிர்க்க யாராவது வருவாங்க, வந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுக்காக வந்து எப்பயுமே நம்ம ஆரன் அடிச்சுட்டு வளைஞ்சோம் அப்படின்னா நமக்கு சேஃப்டி காய்ஸ். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் இல்லை தேர்ட் கியரில் நீங்கள் போனாலே போதுமானது. ஏதாவது கொஞ்சம் ஃப்ளாட்டான ரோடு வருது அப்படின்னாக்கா நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணி போகலாம். பைஸ் நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் ஹில்ஸ் ஏறினேன். ஸோ நானும் வந்து 4 பேரோட வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்ட தான் ஹில்ஸே ஏறினேன். ஸோ எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான். அந்த லேண்டை தாண்டி நானும் போகல. தேர்ட் கியர்ல தான் ஏற்றுறேன். ஒன்று ரொம்ப ஒரு மாதிரி இடிச்சுது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க, கீரை மைனஸ் பண்ணிட்டு சொல்லு பிரியா, இதை சொல்லுந்தியா? ஹாய் ஆயா பாரு ரோடு ஜாலியா கிராஸ் பண்றாரு. ஒரு வாட்டி இது மாதிரி தான் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், நாங்கள் ஏதோ ஒரு கோயில் திருவனந்தபுரமா என்னமோ ஒரு கோயில்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டான், குரங்கு என்னாச்சு நடுவில் வந்து அடியில மாட்டிச்சு. குடும்பம் இருந்ததா அடியில மாட்டி டப்புன்னு ஒரே அடி. பாவம் ஒன்று குரங்கு கஷ்டமாயிடுச்சு. என்ன நிறுத்தி பார்த்துட்டு வருவோம்னான்றான். கண்ணாடி அறிக்கை வச்சிருக்க போற ஒரே ஜம்ப் உள்ளாரா வீட்டுக்கு போயிடலாம். கூட எடுத்து ஜாலியா நிறுத்தினுக்கிறான். ஏதாவது வண்டி ஸ்டார்ட் ஆகல. நம்ம பொறுமையாவே போவோம், ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. ஏன் ஸ்பீடா போனா என்ன ஆயிடும்? ஸ்பீடா மேலே போட்டு தான் 20 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் சொல்லியிருக்கானே இங்க. பேர் அது மேலே போகுது. பின்னாடி வழின்றதுனாலயோ அர்பன் பெண்டே நம்ம பார்க்கவே இல்லை, தெரியுதா? அப்புறம் ஏறும்போது ஒண்ணு ஒன்னே ஒன்று தான் பார்த்தோம். இதுக்கப்புறம் தான் இருக்குமோ ஒரு வேலை. இதுக்கு மேலதான் அதிகமா இருக்கு. கீழே ஓ இன்னும் மேலே ஏறணுமா நம்ம? இப்பதான் 16 கிலோமீட்டர் தாண்டிக்கிறோம். 16 கிலோமீட்டர் ஒன்னும் இருக்குது. 16 கிலோமீட்டர். யாரு அந்த ஏற்கால தூக்கி மேல வச்சா? ஏற்காட தூக்கி மேல வைக்கல, ஊர் பேரு அது எது டூரிஸ்டுக்காக உருவாக்குன்றது ஏதாவது இருக்கும் தமிழ்நாட்டுல. ஆனா அங்கேயும் பாரு ஊர் மாதிரியே இருக்கும். வீடு மாதிரி தான் இருக்கு. ஆனா நார்மலா தான் இருக்கும். இப்போ கொடைக்கானல் இங்க வந்து கொடைக்கானல்லாம் இன்னும் டெவலப் ஆகாது. கிளைமேட் இன்னும் சில்லா இருக்கும் அப்படி இப்படிலாம் யோசிச்சேன். எதிர்பார்த்ததே ஒன்னும் கூட இல்லைங்க. நைட்ல குளிர் நைட்டு குளிரும். ஓகே இப்ப ஆனா இப்ப வெயிலே இருக்காது. நாங்க எங்க வெயில் அடிக்குது. வெயில் அடிக்குது ஆனா அந்த அளவுக்கு வெயில் தெரியல. ஆனா வெயில் அவ்வளவு தெரியல. இன்னும் சண்டை போடுதுங்க. சோறு தரலையா? ஒரு சில இடத்துல ஃபுல்லா கவரா இருக்கும் ரோடு. கீழே ஸ்லோப் இறங்கும். இன்னும் சூப்பரா இருக்கும். நான் கூட கார் ஓட்டுறதெல்லாம் பெரிய மலை சைட்லாம் பார்க்கணும், இதெல்லாம் அப்படிலாம் பார்க்கணும். பாத்தீங்களா கார் அப்படின்னு புது கார் போல இருக்கு. தெரியல, பழைய மாடல் தான். ஆல்டோ தான். இங்க நிறைய ஆக்சிடென்ட்லாம் ஆகும். சும்மா ஆக்சிடென்ட் ஆகும். அதெல்லாம் பார்த்து பத்திரமா போகணும். ஏன்னா கொடைக்கானல் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மேலே ஏறும் போது அப்படியே ஸ்பாட்லயே 2 ஃபேமிலி. ஏன் இந்த டைம்ல அதெல்லாம் பத்தி ஜாலியா பேசு, வைபா பேசு. சொல்றேன் நேர்லயே பார்த்தோன்னு.
ஆமா இங்க ஏதோ ஆயிருக்கு இது கிடையாது. இந்த சரிவு இருந்திருக்கு நினைக்கிறேன். அதனால தான் சரிஞ்சிருக்கு, அதனால தான். ரோடு போட்டுருக்காங்க. என் ஃப்ரெண்டு சொல்லி மழைலாம் ஏறுற ஃபாக் ஆயிடும், ஸோ இந்த இதை அழுத்திக்கோ, ஃபாக் போயிடும் அதெல்லாம் சொன்னான். அப்படி என்னமோ எதுவும் யோசிச்சுன்னு வந்து செக் போஸ்ட் காணோம். ஆமா, இதான் ரெண்டாவது. 30 தான் ஸ்பீடு போகணுமா? ரெண்டாவது ரோடு ஆனால் கொஞ்சம் சின்னதா இருக்கும். சிங்கிள் லைன். பேசாம என்ன பண்ணலாம்? ஏற்காடுக்கே வந்து இல்லம்மா எதிர்க்க வரான் பாத்து. எடுக்கிறல்ல எத்துனாண்டாக்குறேன் நீ வளைய சிதம்பரம் வளைவா இதான் ஃபோர்த் வருவால. சுப்பிரமணிய சிவா வளைவு. எல்லா பெண்ணுக்கும் பேர் வச்சிருக்காங்க. ஆறாவது வளைவு தலைவா. ஆறாவது வளைவா ஃபங்கடா தலைவா. வட 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 வலே சும்மா கிடையாது. வண்டி பிரேக் அடிச்சா நிக்காது தெரியுமா? அது ராலிலாம் நிக்கவே நிக்காது. பஸ்ஸே வேனே நிக்க மாட்டுது. தான் எங்களுக்கு ஜாலி. சொல்லிட்டான்டா போல வீட்டுல. இவங்க வண்டியிலேயே போறாங்க ஏற்காடுக்கு. அவங்களாம் இங்க இருந்தவங்க வண்டியை பார்த்து தெரியும். எனக்கு எங்க அப்பா தான் சொல்லுவாரு, சென்ட்ரா சரி டபுள் லைன்ல போறியா அந்த சென்டர்ல ஒழுங்கா தூய் அதுவும் வண்டி வந்து பரவாயில்ல வை 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 வை
எச்சரிக்குது லோ பேட்டரி. போய் போடுங்க சார்ஜ். சேஃப்டி லாக் அங்கே தானே இருக்கு, அதில் இருக்கா? டோர் எல்லா டோருக்கா லாக் பண்ணுறீங்களா? இருக்கு. என்ன ஓப்பன் ஆயிருக்கு? இல்லை அப்பா இல்லாம நான் கூட்டு போக வேணா கல்யாணம் பண்ணி போச்சு. இவரு கேட்டா மாமா வந்து உத்தரவு கொடுத்தாதான் கூட்டு போவான்றாரு. நீ இடம் ப்ரோ யாரோ ஒரு ஆள் எடுத்துங்களா? அது பாவம் கை வலிதான். வாங்கியாச்சு. நீங்க வரியா? எதுக்கு என்ன மாட்டி விடுறது? மதுமோகன் இது ஏற்றி அந்த முறுக்கு டப்பாவை ஏற்றி ரூமை அழகா போடணும். போட்டலாம் அதான் பார்த்து எட்டு 3 பெண்டு நீ வாங்கிக்க. அனிமல்ஸ் இந்த ஊசி பேர் தெரியல. Basta
ஆமா இது செக் போஸ்ட் நீங்க ஒண்ணுமே வரல. அதான் 3 வந்து பார்க்கலாம். எவனுமே பிடிக்கவே இல்லை. சரிங்களா? இந்த மூளைக்கு அந்த மூளை காய் விழுந்து தொலை சனி. பாத்தீங்களா? இந்த மூளை என்ன அந்த மூளைக்கு யார் எவரா? மூணார் டு கோ. எங்க இருந்து எங்க சொல்லு? சரி பாச்சேரில இருந்தே 800 கிலோமீட்டர் 850 கிலோமீட்டரு. இதுல நீ ஒரு 450 கிலோமீட்டர் போய் வந்துட்டு திருப்பி உனக்கு ஒரு 4 அதான் மொத்தம் 20 அர்பன் பெண்டையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிருப்போம். ஸோ இதுதாங்க ஏற்காடோட பெண்டு. இது நம்ம பேக் சைடு வந்திருப்போம். இன்னும் ஃப்ரண்ட் சைடு இருக்கு. நான் கார் ஓட்டே பேசிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் சைடு இருக்கு. ஃப்ரண்ட் சைடு வந்து நான் உங்களுக்கு எப்படின்றத இன்னொரு வாட்டி வந்தேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு காமிக்கிறேன். இது வந்து பேக் சைடு தாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னாக்கா விஸ்கோட்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுங்க गाइस. பை பை. சொல்லுங்க அப்படியே. ஹாய். ஸோ இதோட இந்த vlog நான் எண்ட் பண்ணிக்கிறேன் गाइस. பை பை, டாடா, பை பை.